வெல்கம் டு ஜிகே வித் எம்கே. ஸோ நம்ம இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சியில் இருக்க சிலபஸில் ஹெச்சிசிஎஃப் அண்ட் எல்சிஎம்மில் ஸ்கூல் புக்கில் இருக்க மொத்த சம்ஸையும் நம்ம இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ 6th to 10th வரை புக்கில் இருக்க எல்லா சம்ஸ் போத் எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் சரிங்களா. ஸோ எல்லாமே நம்ம லைனாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு வீடியோ பார்த்தாலே போதும், நீங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்க மொத்த சம்ஸை நீங்கள் கவர் பண்ணிடலாம் சரிங்களா. ஸோ அதேமாதிரி இதோட பிடிஎஃப், அதாவது இந்த ஸ்கூல் புக்கில் இருக்க சம்ஸை சால்வ் பண்ண பிடிஎஃப் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ வேணுன்றவங்க அதை நீங்கள் போய் வாங்கிக்கலாம். ஸோ அதில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன் அந்த பிடிஎஃப் பற்றி தெளிவாக சரிங்களா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்க எல்லா டாபிக்ஸுமே அதில் கவர் ஆகிருக்கும் சரிங்களா. ஸோ அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ வேணுன்றவங்க அதில் போய் நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா. சரி, ஓகே, நம்ம டேரெக்டாக சம்ஸ்குள்ளே போயிடலாம். ஸோ முதல் சம் பாருங்கள், ஃபைண்ட் த ஹெச்சிசிஎஃப் ஆஃப் 63 and 42 என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க சரிங்களா. ஸோ 63 மற்றும் 42 ஆகியவற்றின் மீபேக்கா காண்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ இப்போது நம்ம இதை எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பெரிய நம்பரை உள்ளேயும் சின்ன நம்பரை வெளியே போட்டுங்க. ஸோ இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்க ஈஸியாக இருக்கும் சரிங்களா. ஸோ அப்போது இதை 1 times தான் போட முடியும். ஸோ 1 times போட்டிங்கன்னா இங்கே பேலன்ஸ் 1, இங்கே பேலன்ஸ் 2 சரிங்களா. ஸோ இப்போது இந்த இடத்துல என்ன நம்பர் இருக்கோ ஸோ அதை தூக்கி நீங்கள் உள்ளே போட்டுக்கணும். அப்போ 21 × 2 times போட்டிங்கன்னா 42. அப்போது 0 வர வரைக்கும் இந்த மாதிரி போடணும். ஸோ ஃபைனலாக எங்கே 0 வருதோ ஸோ அதுதான் ஹெச்சிசிஎஃப். அப்போ ஆன்சர் 21. இங்கே என்ன வருதோ அதுதான் ஹெச்சிசிஎஃப் சரிங்களா. அப்போ ஆன்சர் 21. இதற்கான ஆன்சர் 21. ஸோ இதேமாரி நம்ம சம்ஸ் அடுத்து போட உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ 3 நம்பர் வரும்போது நம்ம எப்படி போடணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் சரிங்களா. சரி, ஓகே. அடுத்த சம் பாருங்க, ஃபைண்ட் த ஹெச்சிசிஎஃப் ஆஃப் த நம்பர்ஸ் 40 and 56 அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ இதுவும் அதே மாதிரி தான், பெரிய நம்பர் உள்ளேயும் சின்ன நம்பர் வெளியே நீங்கள் போட்டுங்க. ஸோ இது 1 times போடலாம். ஸோ போட்டிங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் 16 கிடைக்கும். அப்போது இந்த நம்பரை நீங்கள் தூக்கி உள்ளே போடணும். அப்போது இது போட்டிங்கன்னா உங்களுக்கு 16 2s are எவ்வளோ 32 சரிங்களா. ஸோ 16 2s are 32. அப்போ 2 times தான் போட முடியும். ஸோ பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 8. ஸோ திரும்ப இந்த நம்பரை நீங்கள் உள்ளே போடணும். ஸோ போட்டிங்கன்னா 16. அப்போ 8 2s are 16. அப்போ பேலன்ஸ் 0. அப்போ ஃபைனலாக எங்கே முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8. அப்போ இதுக்கான ஹெச்சிசிஎஃப் 8 சரிங்களா. ஸோ நீங்கள் இப்படி போடலாம். ஸோ 40, 56 போட்டு ஒரே டேபிளில் எப்படி வருது அப்படின்னு நீங்கள் பார்த்தும் போடலாம். பட் இந்த மெத்தடில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் போட சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பெரிய நம்பர் உள்ள சின்ன நம்பர் வெளியே, ஸோ டிவைட் பண்ணி ரிமைண்டர் கிடைக்குது. ஸோ அப்போ திரும்ப இந்த நம்பரை தூக்கி உள்ளே போடணும். ஸோ இது கூட எது மல்டிப்ளை ஆகுது நீங்கள் பார்க்கணும். இது 2 times தான் இதில் போட முடியும். அப்போது 16 2s are 32. அப்போ பேலன்ஸ் 8. திரும்ப இதை தூக்கி இது உள்ளே போடணும் 16. அப்போ போட்டிங்கன்னா பேலன்ஸ் 0 கிடைக்குது. அப்போ எங்கே 0 வருதோ அதுதான் ஹெச்சிசிஎஃப். அப்போ ஆன்சர் 8 சரிங்களா. சரி, ஓகே. அடுத்த சம்பந்தம் பாருங்க. ஸோ முன்னாடி நம்ம 2 நம்பர் நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 3 நம்பர் இருக்குது. ஸோ 18 24 30 அப்படின்ட்டு 3 நம்பர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி 3 நம்பர் வந்துச்சுன்னா ஸோ எதனா ஒரு 2 நம்பர் நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ இது ரெண்டையும் இல்லாட்டி இது ரெண்டையும் நீங்கள் எடுத்து போடலாம். ஸோ அப்படி போடும்போது பெரிய நம்பர் உள்ளேயும் சின்ன நம்பர் வெளியே நீங்கள் போட்டுக்கணும். ஸோ அப்போது இது 1 times தான் போட முடியும். ஸோ 18 போட்டிங்கன்னா ஸோ பேலன்ஸ் 6 கிடைக்கும். ஸோ இந்த நம்பர் தூக்கி நீங்கள் திரும்ப உள்ளே போடணும். அப்போது 6 3s are 18. அப்போ பேலன்ஸ் 0. அப்போ ஆன்சர் ஹெச்சிசிஎஃப் 6 இதுக்கு சரிங்களா. சப்போஸ் இந்த 2 நம்பர் நீங்கள் எடுத்தீங்கன்னா அதே ஹெச்சிசிஎஃப் தான் கிடைக்கும். ஸோ போடுங்க, பெரிய நம்பர் உள்ள சின்ன நம்பர் வெளியே. ஸோ இது 1 times போடலாம் 24. ஸோ பேலன்ஸ் 6. ஸோ திரும்ப 24 தான். 6 4s are 24. அப்போ ஆன்சர் 0. அப்போ இங்கே 6ல் தான் முடியுது. அப்போ ஹெச்சிசிஎஃப் 6 தான். ஸோ எதனா ஒரு 2 நம்பர் நீங்கள் எடுத்துக்கலாம். 3 நம்பர் கேட்டால் எதனா 2 நம்பர் எடுத்துக்கலாம். ஸோ பெரிய நம்பர் உள்ள சின்ன நம்பர் வெளியே போட்டுங்க. ஸோ போட்டு இந்த மாதிரி போடையில் உங்களுக்கு ஆன்சர் சேமாக தான் கிடைக்கும். ஸோ எந்த 2 நம்பர் எடுத்தாலும் சேமாக தான் கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் எதனா ஒரு 2 நம்பர் நீங்கள் எடுத்து நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம் சரிங்களா. அப்போ ஆன்சர் இதுக்கான ஆன்சர் 6 சரிங்களா. சரி, ஓகே. அடுத்த சம்பந்தம் பாருங்க. ஸோ ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் 156 and 124 அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ இதற்கு முன்னாடி நம்ம ஹெச்சிசிஎஃப் பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம எல்சிஎம் பார்க்குறோம் சரிங்களா. ஸோ மீசிஎம் கேட்குறாங்க. ஸோ எல்சிஎம் நம்ம எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நார்மலாக தான் போடணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா 2 tablesல நீங்கள் போடுங்க ஃபஸ்ட்டு. ஸோ இது 78 times வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா 62 times வரும். ஸோ திரும்ப 2 table போடுங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 39 times வரும். இது பார்த்தீங்கன்னா 31 times வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 table போடுங்க. ஸோ 3 table போட்டிங்கன்னா இது 13 times. ஸோ இது பார்த்தீங்கன்னா 31 அப்படியே தான் வரும். 3 table வராது. ஸோ அடுத்து இந்த 13 31 எந்த டேபிளுமே வராது. ஸோ அடுத்து அப்படியே தான் போடணும். ஸோ 13 1 திரும்ப 31. இங்கே பார்த்தீங்கன்னா 31 1, 1. அப்போ 2 × 2 × 3 × 13 × 31 இதை மல்டிப்ளை பண்ணால் தான் எல்சிஎம் சரிங்களா. ஸோ 2 2s are 4, 4 3s are 12. அப்போ 12 × 13 × 31. ஸோ 12 × 13 போடுங்க, என்ன வரும்? 3 2s are 6, 3 1 2s are 2, பேலன்ஸ் 1. அப்போ 6 4 5 156. அப்போ 156 × 31 போடுங்க. ஸோ 156 × 31 போடுங்க. 156 × 31.
ஸோ 1 5 6 1 அப்படியே தான் வரும். அப்போ 6 3s are 18. ஸோ 5 3s are 15, பேலன்ஸ் 1 16. ஸோ 1 3s are 3 4. அப்போ 6 8 5 13, 6 7 8, அப்போ 4 8 3 6. அப்போ ஆன்சர் வந்து 4 8 3 6. இதான் வந்து இதோட எல்சிஎம். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்த சம் வந்து பாருங்க, 62 78 மற்றும் 109 வகுத்து முறையே 2 3 மற்றும் 4 மீதிகளாக கொடுக்கும் மீப்பெரும் பொது காரணி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வாட் இஸ் த கிரேட்டஸ்ட் நம்பர்? ஸோ கிரேட்டஸ்ட் நம்பர்னாலே HCF அப்படின்னு அர்த்தம். ஸோ கொஸ்டின்ல வந்து HCF தான் வந்து கேட்குறாங்க. ஸோ தட் வில் டிவைட் 62 78 and 109. இந்த 3 நம்பரே டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் வந்து 2 3 வந்து 4 வந்து கிடைக்குது. சரிங்களா? அப்போ HCF வந்து என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கேட்கையில இப்போ 62ஓட இந்த ரிமைண்டர் வந்து நீங்க லெஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? அப்போ 62 - 2, 78க்கு 3 - 3, 109க்கு -4. அப்போ 109 - 4. அப்போ உங்களுக்கு மைனஸ் பண்ணையில என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 கிடைக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 75 வந்து கிடைக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 105 வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், HCF அப்படின்னா 3 நம்பரில் எதனா ஒரு 2 நம்பர் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ எது எடுத்தாலும் சேம் ஆன்சர் தான் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம இங்கே 60யும் 75 எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கேட்கல நம்ம டேரெக்டாக 3 நம்பர் வந்து எடுக்கக்கூடாது. லீவ் இன் ரிமைண்டர்ஸ் அப்படின்னு வந்தாலே நீங்கள் மைனஸ் பண்ணி தான் நீங்கள் எடுக்கணும். சரிங்களா? ஸோ இது ஒரு மெத்தடு. அப்போது பெரிய நம்பர் உள்ளேயும் சின்ன நம்பர் வெளியே போட்டுங்க. ஸோ இது வந்து 1 டைம்ஸ் தான் போட முடியும். அப்போ 60. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் வந்து 5, இங்கே வந்து 1. அப்போ இங்கே 60. சரிங்களா? அப்போது 15ல் 60 டிவைட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆகும். 15 × 4 பண்ணினா 60 கிடைக்கும். அப்போ 0. அப்போ ஆன்சர் வந்து 0. சாரி, 60 ஆன்சர் வந்து 0. அப்போது இங்கே வந்து எதில் முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15. அப்போ HCF வந்து 15. சரிங்களா? அப்போ ஆன்சர் வந்து 15. இதான் வந்து ஆன்சர். சரிங்களா? சரி, ஓகே. ஸோ நல்லா பாருங்க, இந்த மாதிரி 3 நம்பரு லீவ் இன் ரிமைண்டர்ஸ் அப்படின்னு கேட்டு HCFன்னு கேட்டாலே இந்த மாதிரி மைனஸ் பண்ணணும். இதுவே LCM கேட்டாங்கன்னா அதுக்கு வேற மெத்தடு, நம்ம அதை வந்து பின்னாடி வந்து பார்க்கலாம். ஸோ HCFன்னு கேட்டாலே இங்கே வந்து மைனஸ் பண்ணி தான் நீங்கள் போடணும். அதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? சரி, ஓகே. அடுத்த சம்பந்தம் பாருங்க. ஸோ நூல் விற்பனையாளர் 175 ஆங்கில நூல்களையும் 245 அறிவியல் நூல்களையும் 385 கணித நூல்களையும் வைத்துள்ளார். ஒவ்வொரு பெட்டியிலும் பாட வாரியாக சம எண்ணிக்கையில் 3 பாட நூல்களையும் வைத்து விற்க விரும்புகிறார். அதிகபட்சமாக எத்தனை பெட்டிகள் தேவைப்படும்? ஒரு பெட்டியில் உள்ள ஒவ்வொரு பாட நூல்களின் எண்ணிக்கையை காண்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ ஒரு புக் செல்லர் இருக்காரு, அவர்கிட்ட 175 இங்கிலீஷு, 245 சயின்ஸு, 385 மேக்ஸ் வந்து இருக்கு. ஸோ அவர் வந்து அந்த புக்கை வந்து செல் பண்ண வந்து விரும்புகிற ஒரு பாக்ஸில் வச்சு சப்ஜெக்ட் வைஸ் இன் ஈக்குவல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வாட் வில் பி த கிரேட்டஸ்ட் நம்பர் ஆஃப் த பாக்ஸஸ் ரெக்வயர்டு? அப்போ HCF வந்து என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. இந்த மூணுத்தையும் வந்து HCF வந்து என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஆல்சோ ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் புக்ஸ் ஃபார் ஈச் சப்ஜெக்ட் இன் எ பாக்ஸ் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ ஒவ்வொரு பாக்ஸ்லையும் இந்த சப்ஜெக்ட் வந்து எத்தனை புக்ஸ் வந்து இருக்கும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து HCF வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அடுத்து தான் வந்து இதை வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போது இது மூணுத்துக்கும் வந்து நீங்கள் HCF வந்து கண்டுபிடிங்க. 175, 245, 385. ஸோ இதுக்கு வந்து HCF வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், எதனா 2 நம்பர் எடுத்துங்க, HCF வந்து உங்களுக்கு கிடச்சிரும். அப்போது 245 உள்ளே போட்டுங்க, 175 வெளியே போட்டுங்க. சரிங்களா? பெரிய நம்பர் உள்ள, சின்ன நம்பர் வெளியே. ஸோ இது வந்து 1 டைம்ஸ் தான் போட முடியும். 175 போட்டிங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் வந்து இங்கே வந்து 70 வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ திரும்ப இந்த 175 நீங்கள் உள்ளே போடணும். ஸோ 175 உள்ளே போட்டுங்க. ஸோ இப்போ போட்டிங்கன்னா 70 வந்து 2 டைம்ஸ் வந்து போடலாம். அப்போ 140 வந்து போடலாம். ஸோ பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 5. ஸோ 7ல் 4 போச்சுன்னா 3. அப்போ 35. ஸோ இப்போ இந்த 70 வந்து இதுக்குள்ளே வந்து வந்துடும். அப்போ 35 × 2 போட்டிங்கன்னா 70. அப்போது எங்கே முடியுது? 35ல முடியுது. அப்போ HCF வந்து 35. சரிங்களா? HCF வந்து 35. கொஸ்டினில் அது மட்டும் கேட்கல, ஆல்சோ ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் புக்ஸ் ஃபார் ஈச் சப்ஜெக்ட் இன் எ பாக்ஸ் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ அப்போது இந்த 175 இந்த 35 டிவைட் பண்ணால் என்ன வருதோ அதான் வந்து ஆன்சரு. ஒவ்வொரு புக்கும் அந்த மாதிரி நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ இங்கிலீஷ் வந்து 175/35 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 வந்து கிடைக்கும். சரிங்களா? அதே மாதிரி சயின்ஸுக்கு வந்து 245. அப்போ 245/35 போட்டிங்கன்னா சயின்ஸுக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 வந்து கிடைக்கும். ஸோ அதேமாதிரி மேக்ஸுக்கு 385/35 போடுங்க. ஸோ 385/35 போட்டால் உங்களுக்கு வந்து 11 வந்து கிடைக்கும். சரிங்களா? அப்போ மேக்ஸுக்கு 11, சயின்ஸுக்கு 7, இங்கிலீஷுக்கு 5. இதான் வந்து ஆன்சர். ஸோ HCF கண்டுபிடிச்சிட்டு இதெல்லாம் டிவைட் பண்ணிக்கங்க, அவள் தான் ஆன்சர். சரிங்களா? சிம்பிள். சரி, ஓகே. அடுத்த சம் வந்து பாருங்க, ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் த HCF அண்ட் LCM ஆஃப் த நம்பர்ஸ் 18 and 30. ஸோ 18 மற்றும் 30 ஆகிய எண்களின் மீபேக்கா மற்றும் மீசிமாவின் விகிதத்தை காண்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ ரேஷியோ வந்து கேட்குறாங்க. ஸோ HCF = LCM இதோட ரேஷியோ வந்து கேட்குறாங்க.
அப்போது 18க்கும் 30க்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் ஹெச்சிஎஃப் வந்து கண்டுபிடிங்க. ஸோ அப்போது பெரிய நம்பர் உள்ள சின்ன நம்பர் வெளியே. ஸோ போட்டுங்க. இது வந்து 1 டைம்ஸ் போடலாம். அப்போ 1 டைம்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 2 வந்துடும். ஸோ இங்கே வந்து 1 வந்துடும். அப்போ வந்து 12. ஸோ 12 இங்கே பார்த்தீங்கன்னா 18 போடுங்க. ஸோ 18. அப்போ 1 டைம்ஸ் தான் போட முடியும். பேலன்ஸ் வந்து 6 கிடச்சிரும். ஸோ இந்த 12 நீங்கள் உள்ளே போட்டுங்க. ஸோ அப்போ 6 2 12 கிடச்சிருச்சு. அப்போ ஆன்சர் வந்து 0. அப்போ ஹெச்சிஎஃப் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6. இங்கே ஹெச்சிஎஃப் வந்து 6. ஸோ ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நீங்கள் வந்து எல்சிஎம் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ 18க்கும் 30க்கும் எல்சிஎம் கண்டுபிடிங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் எல்லாத்தையுமே இப்படி தான் போடணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதுக்கு வந்து டேரெக்டாக கூட நீங்கள் எல்சிஎம் வந்து போடலாம். ஸோ இது ரெண்டுமே வந்து காமனாக எந்த டேபிள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 டேபிளாக வரும். ஸோ 6 போட்டிங்கன்னா 6 3s are 18, 6 5s are 30. அப்போ அதுதான் வந்து ஹெச்சிஎஃப். ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் இந்த மெத்தடில் தான் போடணும் அப்படின்னு நீங்கள் அவசியம் இல்லை. உங்களுக்கு ஈஸியாக நம்பர் இருந்துச்சுன்னா நீங்கள் இப்படியும் வந்து நீங்கள் டேரெக்டாக கூட போட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ எல்சிஎம் வந்து பாருங்கள். ஸோ எல்சிஎம் பார்த்தீங்கன்னா இது வந்து 2 டேபிளில் போடுங்க. 9 2s are 18, 15 2s are 30. இது 3 டேபிளில் போடுங்க. 3 3s are 9, 5 3s are 15. அப்போது 2 into 3 into 3 into 5 இதான் வந்து எல்சிஎம். அப்போது 3 2s are 6, 6 3s are 18. அப்போது 18 into 5. அப்போ 18 5s are என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90. அப்போது ஹெச்சிஎஃப் இஸ்டு எல்சிஎம் போட்டிங்கன்னா என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 6, இது வந்து 90. ஸோ இது வந்து கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இது வந்து 1 டைம்ஸ் வரும். இது பார்த்தீங்கன்னா 15 டைம்ஸ் வந்து வரும். சரிங்களா? அப்போ 1:15 தான் வந்து ஆன்சர். சரிங்களா? இதான் வந்து ஃபைனல் ஆன்சர். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்த சம் வந்து பாருங்க. ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட் நம்பர் தட் கேன் பி டிவைடட் பை 254 and 508 which leaves the remainder 4 அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ 254 மற்றும் 508 ஆகிய எண்களால் வகுக்கும் போது மீதியாக 4 தரும் மிகச்சிறிய எண்ணை காண்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ மிகச்சிறிய எண் அப்படின்னாலே ஸ்மாலஸ்ட் நம்பர் அப்படின்னாலே எல்சிஎம் வந்து இங்கே வந்து கேட்குறாங்க. ஸோ ரிமைண்டர் வந்து என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 வருது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம இது ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுக்கணும். 254 508 இது ரெண்டுத்துக்கும் நீங்கள் வந்து எல்சிஎம் எடுங்க. இது வந்து 2 டேபிளில் போடுங்க. ஸோ போட்டிங்கன்னா 127 வந்து கிடைக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா 254 வந்து வரும் இங்கே. ஸோ திரும்ப 2 டேபிளில் போடுங்க. இந்த 127 அப்படியே தான் வரும், கேன்சல் ஆகாது. ஸோ 254 வந்து 127 டைம்ஸ் வந்து இது வந்து கேன்சல் ஆகும். ஸோ திரும்ப 127 போட்டிங்கன்னா 1 இங்கே வந்து 1 வந்துடும். அப்போது 2 into 127. அப்போது 4 into 127. ஸோ 127 into 4 டைம்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 508 வந்து கிடைக்கும். சரிங்களா? இப்போது கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா which leaves the remainder 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எல்சிஎம்ல வந்து இந்த மாதிரி which leaves the remainder 4 அப்படின்னு கொடுத்தாங்கனால கிடைக்கிற ஆன்சரில் நீங்கள் அதை வந்து ப்ளஸ் பண்ணிக்கணும். ஸோ 508 + 4 போட்டிங்கன்னா அதான் வந்து ஆன்சர். ஸோ இது மட்டும் ஆன்சர் கிடையாது, இது கூட வந்து +4 வந்து நீங்கள் சேர்க்கணும். ஏன்னா கொஸ்டினில் வந்து மீதியாக 4 தரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ மீதியாக 4 தரும் அப்படின்னா நீங்கள் வந்து எல்சிஎம் வந்து இதை வந்து ஆட் பண்ணிக்கணும். அப்போ 508 + 4 சேர்த்திங்கன்னா 512. அப்போ இதோட ஆன்சர் வந்து 512. சரிங்களா? இதோட ஆன்சர் வந்து 512. சரிங்களா? சரி, ஓகே. அடுத்த சம் வந்து பாருங்க. வாட் இஸ் த ஸ்மாலஸ்ட் 5 டிஜிட் நம்பர் தட் இஸ் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை 72 and 108? 72 மற்றும் 108 ஆகிய எண்களால் சரியாக வகுப்படக்கூடிய மிகச்சிறிய 5 இலக்க எண் என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ ஸ்மாலஸ்ட்னாலே எல்சிஎம் அப்படின்ட்டு அர்த்தம். இது ரெண்டுத்துக்கும் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எல்சிஎம் எடுங்க. ஸோ 72 108 எல்சிஎம் எடுத்தீங்கன்னா இது வந்து 2 டேபிளில் போடுங்க. ஸோ போட்டிங்கன்னா 36 இங்கே வந்து 154 வந்து உங்களுக்கு 54 வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ திரும்ப 2 டேபிளில் போடுங்க. ஸோ போட்டிங்கன்னா இது வந்து 18. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 27. திரும்ப இது வந்து 3 டேபிளில் போடுங்க. ஸோ போட்டிங்கன்னா 6, திரும்ப 9. ஸோ திரும்ப 3 டேபிளில் போடுங்க 2. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து 3. அப்போ எல்சிஎம் என்ன? 2 into 2 into 3 into 3 into 2 into 3. அப்போ 2 2s are 4, 4 3s are 12, 12 3s are 36, 36 into 2 போட்டிங்கன்னா 72, 72 into 3 போட்டிங்கன்னா 216. அப்போது 216 தான் வந்து எல்சிஎம். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா வாட் இஸ் த ஸ்மாலஸ்ட் 5 டிஜிட் நம்பர் தட் இஸ் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை 72 and 108 அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச ஸ்மாலஸ்ட் 5 டிஜிட் நம்பர் என்ன? 10,000. இந்த 10,000 வந்து 72ம் 108 எக்ஸாக்டாக டிவிசிபிள் ஆகுமா அப்படின்னு கேட்டால் ஆகாது. அப்போது இதுக்கு அடுத்து வந்து ஒரு நம்பர் வரும், அதை வந்து நம்ம இப்போ வந்து கண்டுபிடிக்கணும். அப்போது இந்த 10,000ஆல் இந்த 216 நீங்கள் வந்து டிவைட் பண்ணுங்கள். கடைசி எல்சிஎம்ல டிவைட் பண்ணுங்கள். ஸோ பண்ணும்போது 216 நீங்கள் 4 டைம்ஸ் போட்டீங்க. இந்த ஃபஸ்ட்டு 4 நம்பர் நீங்கள் வந்து எடுத்துக்கணும். ஸோ 216 into 4 டைம்ஸ் போடுங்க. போட்டிங்கன்னா 6 4s are 24, 1 4s are 4, 5 6, 4 2s are 8. அப்போ 4 டைம்ஸ் 864. ஸோ இதை கேன்சல் பண்ணுங்கள். ஸோ 10ல் 4 போச்சுன்னா என்ன வரும்? 6 கிடைக்கும். சரிங்களா? திரும்ப இங்கே வந்து 9, 9ல் 6 போச்சுன்னா 3 கிடைக்கும். ஸோ திரும்ப இங்கே வந்து 9, 9ல் 8 போச்சுன்னா 1. அப்போ 136. ஸோ 0 வந்து இங்கே சேர்த்துக்கணும். இப்போது 216 into 6 டைம்ஸ் போடுங்க. 6 6 are 36, 1 6 are 6, 7 8 9, 6 2s are 12. அப்போ 1296 இங்கே வந்து 6 போட்டுங்க. இதை கேன்சல் பண்ணுங்கள். 10ல் 6 போச்சுன்னா என்ன வரும்? 4.
ஸோ இது வந்து 15ல் 9 போயிடுச்சுன்னா இங்கே வந்து என்ன கிடைக்கும் 6. ஸோ அடுத்து வந்து கேன்சல் ஆகாது 2 to 0 ஆகிடும். ஸோ அடுத்து நம்ம போகணும்னா பாயிண்ட் வச்சு தான் போகணும். இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து போட முடியாது. அப்போது இந்த 216ல் இந்த 64 நீங்கள் மைனஸ் பண்ணுங்கள். ஸோ 216 மைனஸ் 64 பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 152 வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ 152 வந்து கிடைக்கும். அப்போ 10,000ஓட இந்த 152 வந்து ஆட் பண்ணிங்க. 10,000 ப்ளஸ் 152 ஆட் பண்ணிங்கன்னா 10,152. அப்போ ஃபைனல் ஆன்சர் வந்து இதான். ஸோ இந்த நம்பர் தான் வந்து எக்ஸாக்டாக வந்து டிவிசிபிள் ஆகும். அப்போ ஆன்சர் வந்து 10,152. சரிங்களா? இதான் வந்து ஃபைனல் ஆன்சர். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க. ஒரு வீட்டில் 4 அலைபேசிகள் உள்ளன. காலை 5 மணிக்கு எல்லா அலைபேசிகளும் ஒன்றாக ஒலிக்கும். அதன் பின் முதல் அலைபேசியானது ஒவ்வொரு 15 நிமிடங்களிலும், இரண்டாவது அலைபேசியானது ஒவ்வொரு 20 நிமிடங்களிலும், மூன்றாவது ஒவ்வொரு 25 நிமிடங்களிலும் மற்றும் நான்காவது வந்து 30 நிமிடங்களிலும் ஒலிக்கின்றன எனில் அவை மீண்டும் எப்போது ஒன்றாக ஒலிக்கும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ காலையில் 5 மணிக்கு வந்து எல்லாமே சேமாக வந்து ரிங் ஆகுது. சரிங்களா? ஸோ காலையில் 5 மணிக்கு சேமாக ரிங் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 15 நிமிஷத்தில் எவரி 15 மணி, எவரி 15 மினிட்ஸு. செகண்ட் ஒன் வந்து எவரி 20. ஸோ தேர்டு வந்து எவரி 25. ஃபோர்த் வந்து எவரி 30 மினிட்ஸு. அப்போது திரும்ப அந்த நாளும் எப்போ ஒன்றா ஒலிக்கும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ அப்போது இது நாலுத்தும் நீங்கள் வந்து எல்சிஎம் எடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 15, ரெண்டாவது 20, மூணாவது 25, நாலாவது 30. ஸோ இதற்கு நீங்கள் எல்சிஎம் எடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு 5 டேபிளில் போடுங்க. இதெல்லாமே 5 வந்து காமனாக இருக்குது. அப்போ 5 3s are 15, 5 4s are 20, 5 5s are 25, 6 5s are 30. இப்போ நீங்கள் 2 டேபிளில் போடுங்க. ஸோ 3, 2, 5, 3. சரிங்களா? ஸோ இப்போது 3 டேபிளில் போடுங்க. அப்போது 1, 2, 5, 1. அப்போது 5 2s are 10. ஸோ 10 3s are 30. 30 into 2 வந்து 60. 60 into 5 போடுங்க. ஸோ 60 into 5 போட்டிங்கன்னா ஸோ 300. அப்போது 300 மினிட்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிட்ஸில் இருக்குது. ஸோ இது வந்து 15 மினிட்ஸு, 20 மினிட்ஸு, 25 மினிட்ஸு, 30 மினிட்ஸு. இது எல்லாமே வந்து மினிட்ஸில் இருக்குது. அப்போ நம்மளுக்கு இது வந்து மொத்தமாக எல்சிஎம் எடுக்கும்போது 300 மினிட்ஸில் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இங்கே வந்து 5 AM வந்து எல்லாமே ஒன்றா ஒலிக்கும். அதுக்கப்புறம் திரும்ப அந்த நாளும் எப்போ ஒன்றா ரிங் ஆகும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. இப்போது இந்த மினிட்ஸை வந்து நீங்கள் ஹவராக வந்து கன்வெர்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ மினிட்ஸை ஹவராக கன்வெர்ட் பண்ணுங்கள். அப்போது 300 மினிட்ஸ்னால் எவ்வளோ ஹவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300 டிவைட் பை 60 போடுங்க. ஸோ 60 போட்டிங்கன்னா 1 6 are 6, 5. அப்போது 5 hours. ஏன் டிவைட் பை 60 போடுறேன்னா ஸோ 1 hour எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 மினிட்ஸு. அப்போது டிவைட் பை 60 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து கிடச்சிடும் எத்தனை ஹவர் அப்படின்ட்டு. அப்போது 5 hours. சரிங்களா? அப்போது காலைல எத்தனை மணிக்கு ஒலிக்கும்? 5 AM. அது கூட இந்த 5 ஹவரை நீங்கள் சேர்க்கணும். ஸோ 5 AM ப்ளஸ் 5 ஹவர் சேர்த்திங்கன்னா எவ்வளோ கிடைக்கும்? 10 AM. ஸோ காலைல 5 AM வந்து ஒன்றா ஒலிக்குது. அது கூட எல்சிஎம்மில் கிடச்சா நம்ம 5 ஹவரை சேர்க்கணும். சேர்த்தா எப்போ திரும்ப ஒன்றா ஒலிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 AM. அப்போ திரும்ப எப்போ எல்லா பெல்லும் ஒன்றா ரிங் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 10 AM. சாரி, எல்லா அலைபேசியும் எப்போ ஒன்றா ரிங் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 10 AM. அப்போ ஆன்சர் வந்து 10 AM. இதான் வந்து ஆன்சர். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்த சம் வந்து பாருங்க. இரு எண்களின் மீசீம 432 மற்றும் அவற்றின் மீபேக்கா 36. ஓர் எண் 108 எனில் மற்றொரு எண் என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ எல்சிஎம் ஆஃப் 2 நம்பர்ஸ் வந்து கொடுத்துறாங்க, HCF கொடுத்துறாங்க. ஒரு நம்பர் வந்து 108, அப்போ இன்னொரு நம்பர் என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ், ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் இஸ் ஈக்குவல் டு LCM into HCF. இதான் வந்து அந்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி நம்ம சம் வந்து போடலாம். சரிங்களா? ஸோ ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ், இங்கே ஒரு நம்பர் கொடுத்துறாங்க 108, இன்னொரு நம்பர் தான் வந்து கேட்குறாங்க. அப்போ அதான் வந்து நம்ம எக்ஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ LCM வந்து கொடுத்துறாங்க 432 இன்ட்டு HCF கொடுத்துறாங்க 36. அப்போது 432 இன்ட்டு 36 பை 108. ஸோ இதை கேன்சல் பண்ணுங்கள். 6 டேபிளில் போடுங்க. 6 6 are 36. இதில் போட்டிங்கன்னா 18 டைம்ஸு. அப்போது 1 டைம்ஸு, இது 3 டைம்ஸு. இது கேன்சல் பண்ணுங்கள். ஸோ இது 1 டைம்ஸு, பேலன்ஸ் 1, 4 3s are 12, பேலன்ஸ் 1, 4 3s are 12. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 144. அப்போ அனதர் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 144. அதான் வந்து ஆன்சர். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்த சம் வந்து பாருங்கள். இரு சார்பகா எண்களின் மீசீமா 5005. ஓர் எண் 65 எண்ணில் மற்றொரு எண் என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ LCM ஆஃப் 2 co-prime numbers is 5005. If one of the numbers is 65, then find the other number. இதுக்கு அதே ஃபார்முலா தான். ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் ஈக்குவல் டு LCM இன்ட்டு HCF. ஸோ ஒரு நம்பர் என்ன சொல்லிட்டாங்க? 65. அப்போது இன்னொரு நம்பர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதை நீங்கள் எக்ஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கணும்.
எல்சிஎம் கொடுத்துறாங்க. எல்சிஎம் ஆஃப் டூ கோப்ரைம் நம்பர்ஸ் இஸ் 5005. அப்போது 5005 தான் வந்து எல்சிஎம். இப்போ ஹெச்சிசிஎஃப் கொடுக்கலையே அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே கோப்ரைம் இரு சார்பகா எண்களின் அப்படின்னு வந்தாலே கோப்ரைம்னாலே ஹெச்சிசிஎஃப்னா அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 அர்த்தம். சரிங்களா? ஸோ கோப்ரைம் அப்படின்னு வந்தாலே ஹெச்சிசிஎஃப் வந்து 1 அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஹெச்சிசிஎஃப் வந்து 1. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5005 divided by 65. சரிங்களா? ஸோ 5005 divided by 65. இப்போ 5005 நீங்கள் 65 வந்து டிவைட் பண்ணுங்க. ஸோ போட்டிங்கன்னா 7 டைம்ஸ் வரும். 65 into 7 போட்டிங்கன்னா 455 வந்து வரும். திரும்ப இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 10ல் 5 போச்சுன்னா 5, ஸோ 9ல் 5 போச்சுன்னா 4, 455, திரும்ப 7 தான் வரும். ஸோ 455, அப்போ 0, அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 77. அப்போது இன்னொரு நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 77. அப்போ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 77 தான் வந்து ஆன்சர். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்த சம் வந்து பாருங்க 154, 198 மற்றும் 286 ஆகிய எண்களுக்கு மீபேகா மற்றும் மீசிமா காணுங்க. ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம் வந்து கேட்குறாங்க. ஸோ முதல்ல நம்ம ஹெச்சிஎஃப் வந்து கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? ஸோ ஹெச்சிஎஃப் வந்து நம்ம முதல்ல கண்டுபிடிக்கலாம். ஸோ எப்பவுமே சின்ன நம்பரை இந்த 3 நம்பரில் எதனா ஒரு 2 நம்பர் எடுத்துங்க. ஸோ பெரிய நம்பரை உள்ளே போட்டுங்க, சின்ன நம்பரை வெளியே போட்டுங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் 286, 198 இது கூட நீங்கள் எடுத்து போடலாம். ஆன்சர் வந்து சேமாக தான் வரும். ஸோ இது வந்து 154 1 டைம்ஸ் போடுங்க. ஸோ போட்டிங்கன்னா இது 4, இங்கே 4, திரும்ப இந்த நம்பரை உள்ளே போடணும். அப்போ 154. ஸோ 44, 154 நீங்கள் போட்டு பாருங்கள். அப்போ 44 into 3 போடுங்க. 4 3s are 12, 4 3s are 12, பேலன்ஸ் வந்து 13, 132 வந்து வரும். அப்போ 3 டைம்ஸ் தான் வந்து போட முடியும். ஸோ 132, இதில் 2, இதுலேயும் 2 பேலன்ஸு. அப்போது திரும்ப இந்த 44 நீங்கள் உள்ளே போடணும். ஸோ உள்ளே போட்டிங்கன்னா 2 டைம்ஸ் போட்டிங்கன்னா 44 வரும். அப்போ 0 வந்துடும். அப்போ கடைசியாக எங்கே முடியுதோ அதுதான் வந்து ஹெச்சிசிஎஃப். அப்போ ஹெச்சிஎஃப் வந்து என்ன இதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22. சரிங்களா? இப்போ நீங்கள் இதுக்கும் போட்டாலும் அதே ஆன்சர் தான் வரும். அப்போ அடுத்து நம்ம எல்சிஎம் வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ 154, 198, 286 இதுக்கு வந்து நீங்கள் எல்சிஎம் வந்து போடணும். ஸோ இது வந்து 2 டேபிளில் போடுங்க. 2 டேபிளில் போட்டிங்கன்னா இதுக்கு வந்து 77. ஸோ 198 போட்டிங்கன்னா 99 வந்து வரும். 286 போட்டிங்கன்னா 143 வந்து வரும். சரிங்களா? ஸோ அடுத்து நீங்கள் இதை 11 டேபிளில் போடுங்க. ஸோ 7 டைம்ஸு, 9 டைம்ஸு, இது வந்து 11 13s are 143, இது வந்து 13 டைம்ஸு. அப்போது 2 into 11 into 7 into 9 into 13. சரிங்களா? ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து 18018. சரிங்களா? ஸோ இதான் வந்து ஆன்சராக கிடைக்கும். சரிங்களா? இதான் வந்து எல்சிஎம், இதான் வந்து ஹெச்சிஎஃப். இதான் வந்து கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து ஆப்ஷன் கொடுக்கும்போது உங்களுக்கு சால்வ் பண்ண வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க, முழுவதுமாக நிரப்பப்பட்டுள்ள 80 லிட்டர், 100 லிட்டர் மற்றும் 120 லிட்டர் கொள்ளளவு உள்ள கலன்களில் பாலினை சரியாக அளக்கக்கூடிய பாத்திரத்தின் அதிகபட்ச கொள்ளளவு என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ வாட் இஸ் த கிரேட்டஸ்ட் பாசிபிள் வால்யூம் ஆஃப் எ வெசல்? 80 லிட்டர், 100 லிட்டர், 120 லிட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போது கிரேட்டஸ்ட் அப்படின்னாலே ஹெச்சிசிஎஃப் தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். அப்போ 80 லிட்டருக்கும் 100 லிட்டருக்கும் 120 லிட்டர் இது மூணுத்துக்கும் நீங்கள் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சா அதான் வந்து ஆன்சர். சரிங்களா? அப்போ இது மூணுத்துக்கு ஹெச்எஃப் கண்டுபிடிக்கணும். இதில் எதனா ஒரு 2 நம்பர் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ பெரிய நம்பர் உள்ளேயும் சின்ன நம்பர் நீங்கள் வெளியே போட்டுக்கலாம். சரிங்களா? போட்டுங்க. ஸோ 1 டைம்ஸ் போட்டிங்கன்னா 80, அப்போ பேலன்ஸ் 20, திரும்ப இந்த 80 உள்ளே போட்டுங்க. 80, 24s are 80, அப்போ 0 வந்துடும். அப்போ எதில் முடியுதோ அதுதான் வந்து ஹெச்சிசிஎஃப். அப்போ ஆன்சர் வந்து இதுக்கு 20. ஆன்சர் வந்து 20. சரிங்களா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க, 3 போக்குவரத்து சந்திப்புகளில் உள்ள நெரிசல் விளக்குகள் ஒவ்வொன்றும் முறையே 40 வினாடிகளில், 60 வினாடிகளில் மற்றும் 72 வினாடிகளில் ஒளிர்கின்றன. அவ்விளக்குகள் அனைத்தும் காலை 8 மணிக்கு சந்திப்புகளில் ஒன்றாக ஒளிர்ந்தன எனில் மீண்டும் அவை எப்போதும் ஒன்றாக ஒளிரும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து டைம் பேஸ் பண்ணி நீங்கள் கொஸ்டின் கேட்டாரு. எல்சிஎம் தான் வந்து இதுக்கு வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு 40, 60, 72 வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து எல்சிஎம் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ 40, 60, 72க்கு நீங்கள் எல்சிஎம் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு 2 டேபிளில் போடுங்க. ஸோ 20 டைம்ஸு, இது 30 டைம்ஸு, இது வந்து 36 டைம்ஸு. ஸோ அடுத்து 2 டேபிளில் போடுங்க. திரும்ப 10, இது வந்து 15, இது பார்த்தீங்கன்னா 18. ஸோ திரும்ப நீங்கள் இது வந்து 3 டேபிளில் போடலாம். இப்போது இது வந்து 10, 5 3s are 15, 6 3s are 18. ஸோ இது வந்து 5 டேபிளில் போடலாம். 2 5s are 10, 1 5s are 5, 6 அப்படியே வந்துடும். அப்போது திரும்ப 2 டேபிளில் போடுங்க. 1 1 3. அப்போது இது அப்படியே நீங்கள் போடுங்க. 2 into 2 into 3 into 5 into 2 into 3. ஸோ 2 2s are 4, 4 3s are 12, 12 5s are 60, 60 2s are 120, 120 இது 3 வந்து 360. அப்போது 360 செகண்ட்ஸ். இங்கே எல்லாமே எதில் கொடுத்துருக்காங்க? செகண்ட்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே வந்து செகண்ட்ஸில் தான் வரும். இப்போது காலை 8 மணிக்கு 8 AM வந்து ஒன்றா அது வந்து ஒலிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது திரும்ப எப்போ அவ ஒன்றாக ஒளிரும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. சரிங்களா? எந்த டைம்லன்னு கேட்குறாங்க. அது வாட் டைம் தே சைமல்டேனியஸ்லி சேஞ்ச் டுகெதர் அகைன் அப்படின்ட்டு கேட்குறாங்க. சரிங்களா?
இப்போது இந்த 360 செகண்ட்ஸை வந்து நீங்கள் மினிட்ஸாக மாற்றணும். ஸோ ஒரு செகண்ட்னா வந்து ஒரு மினிட்னா வந்து 60 செகண்ட்ஸு. அப்போது 360 செகண்ட்ஸ்னால் அப்போ எத்தனை மினிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 360யை 60ஆல் டிவைட் பண்ணுங்கள். 00166. அப்போது 360னா 6 மினிட்ஸ் தான் வந்து அர்த்தம். 360 செகண்ட்ஸ்னால் 6 மினிட்ஸு. அப்போது 8 AM வந்து ஒன்றா ஒலிக்கும். அது கூட வந்து நீங்கள் 6 மினிட்ஸை வந்து நீங்கள் சேர்த்துக்கணும். அப்போ சேர்த்திங்கன்னா 8.06 AM. சரிங்களா, இதான் வந்து ஆன்சரு. ஸோ 8.6 AM நீங்கள் போடக்கூடாது. ஸோ 8.06 தான் வந்து கரெக்டான ஆன்சர். சரிங்களா, ஸோ 8 AM வந்து ஒன்றா ஒலிக்கும். அது கூட இந்த 6 மினிட்ஸ் ஆட் பண்ணுங்கள். 8.06 AM வந்து உங்களுக்கு ஆன்சராக வந்து கிடைக்கும். சரிங்களா, சரி ஓகே. அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள். இரு எண்களின் மீசீமா ஆனது மீபேக்காவின் 6 மடங்காகும். மீபேக்கா 12 மற்றும் ஒரு எண் 36 எனில் மற்றொரு எண்ணை காண்க. LCM ஆஃப் 2 numbers is 6 times their HCF அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ LCM வந்து 6 times ஆஃப் HCF அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரிங்களா, HCF வந்து 12 அப்படின்னு சொல்கிறாங்க. HCF வந்து 12 அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நம்பர் ஒன் ஆஃப் த நம்பர் இஸ் 36, தென் ஃபைண்ட் த அதர் நம்பர் அப்படின்ட்டு சொல்கிறாங்க, கேட்குறாங்க. இன்னொரு நம்பர் வந்து என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. இது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் இஸ் ஈக்குவல் டு LCM இன்ட்டு HCF. இது வந்து ஒரு ஃபார்முலா. ஒரு நம்பர் வந்து 36, இன்னொரு நம்பர் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் எக்ஸ் நீங்கள் அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ LCM வந்து 6 times இன்ட்டு HCF அப்படின்னு சொல்கிறாங்க. HCF வந்து 12. அப்போ 6 into 12 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 2 12 72. அப்போது 72. LCM வந்து 72, HCF வந்து 12. அப்போ X is equal to 72 into 12 by 36. 72 into 12 by 36. ஸோ இது போடுங்க 1 times, இது வந்து 3 times, இது வந்து 1 times, இது பார்த்தீங்கன்னா 24 times வந்து வரும். 2 3s are 6, பேலன்ஸ் வந்து 4, 24 times. அப்போ X is equal to 24. அப்போ ஆன்சர் வந்து 24. இதான் வந்து இன்னொரு நம்பர். சரிங்களா, சரி ஓகே. அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க. 8 9 மற்றும் 12 ஆகிய எண்களால் வகுப்படும் மிகப்பெரிய 4 இலக்க எண் என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ த கிரேட்டஸ்ட் 4 digit நம்பர் விச் இஸ் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை 8 9 and 12 அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ கிரேட்டஸ்ட் 4 digits நம்பர் இந்த ஆப்ஷனில் கொடுத்துருக்க கிரேட்டஸ்ட் 4 digit நம்பர் வந்து 8 9 12ஆல் வகுப்படும். இந்த 3 தாலே வந்து வகுப்படும். அது வந்து எது அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் இதை வந்து சூஸ் பண்ணி ஒன்றா நீங்கள் போட்டு பார்க்கலாம். இல்லாட்டி இப்போது LCM வந்து நீங்கள் முதல்ல கண்டுபிடிக்கணும். ஸோ LCM ஆஃப் 8 9 12 வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். இது மூணுத்துக்கு LCM என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 72. ஸோ 8 9 12 LCM வந்து 72. இப்போது நம்ம வந்து கிரேட்டஸ்ட் 4 digit நம்பர் நம்மளுக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9999. இதான் வந்து கிரேட்டஸ்ட் 4 digit நம்பர். சரிங்களா, இதான் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சது. இப்போது இந்த 4 9ஐயும் இந்த 72வால் இந்த LCM-ஆல் நீங்கள் வந்து டிவைட் பண்ணி பாருங்கள். இதை வந்து 1 times போடுங்க. போட்டிங்கன்னா 72 வந்து வரும். ஸோ பேலன்ஸ் வந்து என்ன, இங்கே வந்து 7, இங்கே வந்து 2, பேலன்ஸ் வந்து 27 279. இப்போ 72 into 3 times போடுங்க. 72 into 3 times போடுனா 3 2s are 6, 7 3s are 21, 2 1 6, 9ல் 6 போச்சுன்னா 3, 7ல் 1 போச்சுன்னா 6, 6 39. இப்போது 72 into 8 times வந்து நீங்கள் போட்டு பாருங்கள். 72 into 8 போடுங்க. 8 2s are 16, 8 7s are 56, பேலன்ஸ் வந்து 57. அப்போது 576. 9ல் 6 போச்சுன்னா 3, இது அடிச்சு 13ல் 7 போச்சுன்னா பேலன்ஸ் வந்து 6, அப்போது 63. இதுக்கப்புறம் நீங்கள் போட முடியாது, பாயிண்ட் வச்சு போடுற மாதிரி ஆகிடும். அப்போ இங்கே 3 வருது, இங்கே வந்து 8 வருது. அப்போது இங்கே வந்து ரிமைண்டர் என்ன வருது 63. அப்போது இந்த 63 எடுத்துன்னு போயிட்டு இந்த 999 கூட நீங்கள் மைனஸ் பண்ணணும். ஸோ அப்படி மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்குதோ அதான் வந்து ஆன்சரு. இப்போது இந்த 9999ஓட 63 வந்து நீங்கள் மைனஸ் பண்ணுங்கள். ஸோ மைனஸ் பண்ணிங்கன்னா இங்கே வந்து 6 கிடைக்கும், இங்கே வந்து 3 கிடைக்கும், இங்கே வந்து 9936. அப்போது 9936 இதான் வந்து ஆன்சரு. அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது மூணுத்துக்கு LCM கண்டுபிடிக்கணும். ஸோ LCM கண்டுபிடிச்சுன்னா 72 வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரிஞ்ச நம்மளுக்கு தெரிஞ்ச வந்து கிரேட்டஸ்ட் 4 digit நம்பர் என்ன 9999. ஸோ அதால் இதை வந்து டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் வந்து உங்களுக்கு வந்து 63 வந்து கிடைக்குது. இந்த ரிமைண்டர் எடுத்துகிட்டு போயிட்டு இதில் வந்து நீங்கள் மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் 9936 வந்து கிடைக்கும். அப்போ இதான் வந்து ஆன்சர். சரிங்களா, அப்படி இல்லாட்டி நீங்கள் இந்த ஒவ்வொரு ஆப்ஷனும் எடுத்துகிட்டு போயிட்டு இது 3ல் டிவைட் ஆகுதான்னு பார்க்கலாம். 8ல் டிவைட் ஆகுமா, 9ல் டிவைட் ஆகுமா, 12ல் டிவைட் ஆகுமா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அப்படி செக் பண்ணி பார்த்தாலும் ஆன்சர் வந்து சேம் தான். பட் நீங்கள் ஒவ்வொன்றா செக் பண்ணி பார்க்கறதுக்கு இந்த மாதிரி வந்து நீங்கள் போட்டுடலாம். சரிங்களா, சரி ஓகே. அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள். 120ஐ மீசியமாக கொண்ட எண்களுக்கு பின்வரும் எந்த எண்ணானது அவற்றின் மீபேக்காக இருக்க இயலாது அப்படின்ட்டு கேட்குறாங்க. விச் ஆஃப் த ஃபாலோவிங் கேனாட் பி த HCF ஆஃப் 2 numbers whose LCM is 120 அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க, LCM வந்து எப்பவுமே வந்து HCF-ஆல் வந்து டிவைட் பண்ண முடியும். ஸோ LCM அப்படின்னு ஒன்று இருந்துச்சுன்னா அதை வந்து HCF-ஆல் எப்பவுமே LCM ஒரு நம்பர் இருக்குன்னா அதை வந்து HCF-ஆல் எப்பவுமே வந்து டிவைட் பண்ண முடியும். இப்போ LCM வந்து 120 அப்படின்னா இங்கே அதை வந்து HCF வந்து டிவைட் பண்ண முடியும். இங்கே வந்து எது டிவைட் பண்ணலையோ அதான் வந்து ஆன்சரு. 60 வந்து 120ஆல் டிவைட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா டிவைட் பண்ண முடியும். ஸோ 40ஆல் டிவைட் பண்ண முடியும், 80ஆல் டிவைட் பண்ண முடியாது, 30ஆல் டிவைட் பண்ண முடியும்.
அப்போ இங்கே வந்து எதால் டிவைட் பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80ஆல் டிவைட் பண்ண முடியாது. அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 80. மிச்சம் எல்லா நம்பரால டிவைட் பண்ண முடியும். அப்போ வந்து ஹெச்சிஎஃப் வந்து எது வந்து டிவைட் பண்ண முடியுதோ அது எல்லாமே ஹெச்சிஎஃப். கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோவிங் cannot be the ஹெச்சிஎஃப். இங்கே வந்து எது வந்து ஹெச்சிஎஃப் இல்லை அப்படின்ட்டு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இங்கே வந்து மீபேகா வந்து எது இல்லை அப்படின்ட்டு கேட்குறாங்க கொஸ்டின்ல. அப்போது இதுவும் டிவைட் பண்ணும், இதுவும் டிவைட் பண்ணும், இதுவும் வந்து டிவைட் பண்ணும் 120-ஐ 80 மாத்திரம் டிவைட் பண்ணாது. அப்போ ஆன்சர் வந்து 80. ஸோ இந்த மாதிரி எந்த மாடலில் கொஸ்டின் கேட்டாலும் உங்களுக்கு இது வந்து சேம் மெத்தட் தான். ஸோ எல்சிஎம் வந்து எப்பவுமே வந்து எல்சிஎம்மால் ஹெச்எஃப் வந்து டிவைட் பண்ண முடியும். எது வந்து டிவைட் பண்ணலையோ அதுதான் வந்து ஆன்சர். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க, மலர்விழி, கார்த்திகா மற்றும் கண்ணகி ஆகிய மூவரும் ஒரே கிராமத்தைச் சேர்ந்த தோழிகள். இவர்கள் வெவ்வேறு இடங்களில் வேலை செய்கின்றனர். மலர்விழி 5 நாட்களுக்கு ஒரு முறையும், கார்த்திகா மற்றும் கண்ணகி முறையே 6 மற்றும் 10 நாட்களுக்கு ஒரு முறையும் அவரது வீடுகளுக்கு வந்து செல்வர். அவர்கள் மூவரும் அக்டோபர் மாதம் முதல் நாள் ஒன்றாக சந்தித்தார்கள் எனில் மீண்டும் அவர்கள் எப்போதும் ஒன்றாக சந்திப்பார்கள். இது வந்து நம்ம முன்னாடியே வந்து போட்டிருக்கோம். அந்த டைம் செகண்ட்ஸ் பேஸ் பண்ணி ஒரு சம் போட்டோம் பார்த்தீங்களா, அதே மெத்தட் தான். ஸோ கார்த்திகா, மலர்விழி, கார்த்திகா, கண்ணகி மூவரும் வந்து ஒரே கிராமத்தை சேர்ந்தவங்க. மலர்விழி வந்து 5 நாட்களுக்கு ஒரு முறையும், கார்த்திகா 6, கண்ணகி 10 நாட்களுக்கு ஒரு முறையும் வந்து வீட்டுக்கு வந்து செல்றாங்க. அவர்கள் வந்து அக்டோபர் 1ஆம் தேதி ஒன்றா சந்திக்கிறாங்க. அக்டோபர் 1 வந்து ஒன்றா சந்திக்கிறாங்க. அப்போது திரும்ப எப்போ ஒன்றா சந்திப்பாங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. இது மூணுத்துக்கும் வந்து எல்சிஎம் பண்ணுங்க. 5, 6, 10 எல்சிஎம் பண்ணுங்க. இது வந்து நீங்கள் 2 டேபிளில் போடுங்க. 5, 3 2s are 6, 5 2s are 10. திரும்ப 5 போடுங்க. 1, 3, 1. அப்போது 5 2s are 10, 10 3s are 30. அப்போது 30 தான் வந்து எல்சிஎம். எல்சிஎம் என்ன அப்படின்னு பார்த்தா 30. அவங்க அக்டோபர் 1 வந்து ஒன்றா சந்திக்கிறாங்க. அப்போ அக்டோபர் 1 கூட 30 சேர்த்துங்க. 1 + 30 31. அப்போ திரும்ப எப்போ ஒன்றா சந்திப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 31. அப்போது ஆன்சர் வந்து உங்களுக்கு அக்டோபர் 31 வந்து ஆப்ஷனில் இருக்கும். அதுதான் வந்து ஆன்சர். சரிங்களா? இது வந்து கேலண்டர் பேஸ் பண்ண சம்மும் கூட ஹெச்சிஎஃப் எல்சிஎம் பேஸ் பண்ணி நம்ம போடலாம். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க, 108 தளங்களை கொண்ட ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில், நல்லா நோட் பண்ணுங்க, 108 தளங்களை கொண்ட ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் ஏ மற்றும் பி என 2 மின்தூக்கிகள் உள்ளன. 2 மின்தூக்கி இருக்கு. 2 மின்தூக்கிகளும் தரை தளத்திலிருந்து தொடங்கி முறையே ஒவ்வொரு 3வது மற்றும் 5வது தளத்தில் நின்று செல்கின்றன. எந்தெந்த தளங்களில் இந்த 2 மின்தூக்கிகளும் ஒன்றாக நின்று செல்லும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ ஏபி இருக்கு, 3 மற்றும் 5வது தளத்தில் வந்து நின்று செல்கின்றன. எந்தெந்த தளங்களில் இந்த 2 மின்தூக்கிகளும் ஒன்றாக நின்று செல்லும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. இது ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 5 3s are 15 தான் வந்து எல்சிஎம். இது ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 15 தான் வந்து எல்சிஎம். சரிங்களா? இப்போ கொஸ்டின்ல நல்லா நோட் பண்ணுங்க, என்ன கேட்குறாங்கன்னா எந்தெந்த தளங்களில் இந்த 2 மின்தூக்கிகளும் ஒன்றாக நின்று செல்லும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. அப்போ 15 தான் எல்சிஎம். ஒவ்வொரு 15வது ஃப்ளோருக்கும் இது வந்து நின்று செல்லும். மொத்தம் எத்தனை ஃப்ளோர் இருக்கு? 108 ஃப்ளோர் இருக்கு. அப்போ எந்தெந்த ஃப்ளோர்ல நின்று செல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 15, அடுத்தது 30, 30 + 15 45, 45 + 15 60, 60 + 15 75, + 15 90, + 15 105. அப்போ 108 தளங்களை மொத்தம் இருக்கு. எந்தெந்த தளங்களை ஒன்றா நின்று செல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15, 30, 45, 60, 75, 90, 105. ஸோ இது எல்லாத்துலேயும் வந்து ஒன்றாக நின்று செல்லும். சரிங்களா? ஸோ கொஸ்டினை நல்லா நீங்கள் புரிஞ்சு ஆன்சர் வந்து எப்பவுமே நீங்கள் வந்து போடணும். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க, வில்சன், மதன் மற்றும் குணசேகரன் ஆகியோர் ஒரு வட்ட வடிவிலான ஓடுபாதையின் ஒரு சுற்றை முறையே 10, 15 மற்றும் 20 நிமிடங்களில் சுற்றி முடிக்கின்றனர். அவர்கள் தொடக்க புள்ளியில் காலை 7 மணிக்கு ஒன்றாக சுட்ட தொடங்கினால் அவர்கள் மீண்டும் எப்போது தொடக்க புள்ளியில் ஒன்றாக சந்திப்பார்கள் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ வில்சன், குணசேகரன், மதன் ஆகிய மூவரும் 10, 15, 20 நிமிடங்களில் சுற்றி முடிக்கின்றனர். அவர்கள் தொடக்க புள்ளியில் காலை 7 மணிக்கு ஒன்றாக சுட்ட தொடங்கினால் அவர்கள் மீண்டும் எப்போது தொடக்க புள்ளியில் ஒன்றாக சந்திப்பார்கள் அப்படின்ட்டு கேட்குறாங்க. இது நம்ம முன்னாடி போட்டு அதே மாடல் தான். 10, 15, 20க்கு நீங்கள் எல்சிஎம் எடுக்கணும். ஸோ எல்சிஎம் எடுங்க. 10, 15, 20க்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 5 டேபிளில் போடுங்க. 5 2s are 10, 5 3s are 15, 5 4s are 20. 2 டேபிளில் போடுங்க. 1 times, 3 times, 2 times, 3 2s are 6, 6 2s are 12, 12 5s are 60. அப்போது 60 தான் வந்து எல்சிஎம். 60ன்றது 60 மினிட்ஸ் இங்கே. சரிங்களா? 60ன்றது 60 மினிட்ஸு. அப்போது 60 மினிட்ஸ்னா என்ன அர்த்தம்? 1 hour அப்படின்ட்டு அர்த்தம். இங்கே வந்து 7 மணிக்கு 7 AM வந்து ஒன்றா வந்து சந்திக்கிறாங்க. அப்போ மிச்சம் எப்போ ஒன்றா சந்திப்பாங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. 7 + 1 8. அப்போ 8 AM வந்து திரும்ப எல்லாரும் ஒன்றா சந்திப்பாங்க. சரிங்களா? அப்போ ஆன்சர் வந்து 8 AM. சரிங்களா? ஆன்சர் வந்து 8 AM. ஓகேவா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க, கீழ் காண்பனவற்றிற்கு மீபோவா காண்க. ஃபைண்ட் த ஜிசிடி ஆஃப் த ஃபாலோவிங். இதுவும் வந்து ஹெச்சிஎஃப் தான். ஹெச்சிஎஃப் தான் கேட்குறாங்க. ஹெச்சிஎஃப் அப்படின்னாலே காமனாக எது இருக்கோ அதுதான் வந்து ஹெச்சிஎஃப். சரிங்களா? இப்போ இதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எழுதலாம் 16x³ y² நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
2 into 2 into 2 into 2 into x cube into y square. அப்போ 2 power 4 into x cube y square. 24 x y cube z நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 into 2 into 2, 2 2s are 4, 4 2s are 8 into 3, 8 3s are 24 into x into y cube into z. அப்போ 2 cube into 3 into x into y cube into z. இப்போ இது ரெண்டுத்துல எது காமனா இருக்கோ அதான் வந்து ஆன்சர். இதுல பாருங்க 2 power 4 இருக்கு, இதுல 2 power 3 இருக்கு. இதுல எது காமனா இருக்கு அப்படின்னு பார்த்தா 2 power 3 தான் வந்து காமனா இருக்கு. சரிங்களா? அப்போ 2 power 3 into இங்க 3 இங்க இருக்கு, 3 இங்க இல்ல. அப்ப அது வராது. காமனா இருக்கிறது மட்டும் தான் வரும். இங்க x இருக்கு, இங்க x cube இருக்கு. இதுல எது காமனா இருக்கு? x தான் காமனா இருக்கு. அப்ப x தான் வந்து இங்க வரும். இங்க y ஸ்கொயர் இருக்கு, இங்க y கியூப் இருக்கு. எது காமனா இருக்கு? y ஸ்கொயர் தான் காமனா இருக்கு. இங்கேயே y ஸ்கொயர் இருக்கும், y கியூப்லயே y ஸ்கொயர் இருக்கும், மிச்சம் ஒரு y இருக்கும். பட் எது காமனா இருக்கு? y ஸ்கொயர் தான் காமனா இருக்கு. z இங்க இருக்கு, இங்க இல்ல. அப்ப z வந்து வராது. அப்ப ஆன்சர் என்ன? 2 கியூப் x y ஸ்கொயர். இதான் வந்து ஆன்சர். சரிங்களா? 2 கியூப் x y ஸ்கொயர். இதான் வந்து ஆன்சர். 2 கியூப்னா 2 2s are 4, 4 2s are 8. அப்போ 8 x y ஸ்கொயர். இதான் வந்து ஃபைனல் ஆன்சர். சரிங்களா? சரி, ஓகே. சோ அடுத்த क्वेश्चन வந்து பாருங்க. y cube plus 1 and y square minus 1. y cube plus 1, y square minus 1. y cube plus 1 வந்து எந்த மெத்தட்ல இருக்குன்னா a plus b into a square minus ab plus b square. இந்த ஃபார்முலா மெத்தட்ல இது இருக்கு. ஏன்னா 1 நாலே 1 cube அப்படினு அர்த்தம். அப்போ y plus 1 into y square minus y plus 1 அப்படினு வரும். சரிங்களா? சோ அடுத்து y square minus 1 நீங்க எப்படி எழுதலாம்னா a plus b into a minus b அப்படின்ற ஃபார்முலால இருக்கு. இது வந்து a square minus b square ஃபார்முலா. சரிங்களா? அப்போ y plus 1 into y minus 1 அப்படின்ட்டு வரும். இதுல எது காமனா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா y plus 1 தான் காமனா இருக்கு. அப்போ இதோட ஆன்சர் வந்து y plus 1 தான் இதுக்கு ஆன்சர். சரிங்களா? இதுக்கு வந்து y plus 1 தான் ஆன்சர். ஸோ அடுத்த क्वेश्चन வந்து பாருங்க. இது ரெண்டுத்தையும் வந்து நீங்களே சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. இல்லாட்டி அடுத்து நம்ம இன்னும் 2 क्वेश्चन போடுறோம். ஸோ அதெல்லாம் நம்ம இன்னும் அடுத்த மாடல்லாம் வந்து பார்க்கலாம். இதை வந்து நீங்க போட சால்வ் பண்ணுங்க. இது வந்து ஃபேக்டரைசேஷன் வந்து மெத்தட். 2x square minus 18 இருக்கு. அப்போ 2x square minus 18 2 into x square minus 9 வரும். x square minus 9 நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 into x square minus 3 square அப்படின்னு எழுதலாம். அப்போ இது வந்து a plus b into a minus b ஃபார்முலா மெத்தட்ல இருக்கு. அப்போ x plus 3 into x minus 3 வரும். இதுக்கு பார்த்தீங்கன்னா x square minus 2x minus 3 இருக்கு. அப்போ இது வந்து ஃபேக்டரைசேஷன் மெத்தட். 1 3s are 3. அப்போ x square minus 3x plus x minus 3 அப்படின்ட்டு வரும். இதை பிரிச்சு போட்டீங்கன்னா ஆன்சர் வரும். இதை நீங்களே வந்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ அடுத்த क्वेश्चन வந்து பாருங்க. a minus b the whole square, b minus c the whole cube, c minus a the whole power 4 அப்படின்ட்டு இருக்கு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா எதுவுமே வந்து காமனா இல்லை. சரிங்களா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே வந்து காமன் ஃபேக்டரா எதுவுமே இல்லை. அப்படி எதுவுமே காமன் ஃபேக்டரா இல்லாத போது அதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1. சரிங்களா? ஸோ எதுவுமே காமன் ஃபேக்டர் இல்லாத போது அதோட ஆன்சர் என்ன வரும்? 1 அப்படின்ட்டு வரும். சரிங்களா? 1 அப்படின்ட்டு வரும். சரி, ஓகே. அடுத்த क्वेश्चन வந்து பாருங்க. அதே தான் HCF வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுல எதனா 2 வந்து நான் போடுறேன், மிச்சத்தை நீங்க சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ அதே மாதிரி இதற்கான PDF வந்து கீழே நான் கொடுத்துருப்பேன். சரிங்களா? அந்த PDFல எல்லா சம்ஸுமே நான் சால்வ் பண்ணியிருப்பேன். சரிங்களா? அந்த PDFல ஆல் சம்ஸுமே சால்வ் ஆயிருக்கும். அதை பார்த்து வேணுன்றவங்க நீங்க வாங்கிக்கலாம். பட் இப்போ வந்து வீடியோல வந்து நான் 2 சால்வ் பண்றேன், மிச்சத்தை நீங்க ட்ரை பண்ணுங்க. ஒருவேளை நீங்க PDF வாங்கினீங்கன்னா அதுல எல்லா சம்ஸுமே நான் வந்து சால்வ் பண்ணியிருப்பேன். இப்போ நான் போடுற சம்ஸ் இல்லாம அதுல எக்ஸ்ட்ரா சம்ஸை நிறைய நான் போட்டிருப்பேன். ஒரு சம்ஸ் விடாம அதுல கவர் ஆயிருக்கும். சரிங்களா? சரி, ஓகே. p power 5, p power 11, p power 9 இருக்கு. இதுக்கோட ஆன்சர் வந்து பார்த்தோன்னே தெரியுது p power 5 தான். ஏன்னா p power 5 தான் வந்து காமன் ஃபேக்டர். இப்போ நான் 3rd 6th போடுறேன், மிச்சத்தை நீங்க ட்ரை பண்ணுங்க. ஸோ 9a square b square c cube இருக்கு. இது எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 into 3 into a square into b square into c cube அப்படின்னு நம்ம எழுதலாம். 15a cube b square c power 4 இருக்கு. இதை எப்படி எழுதலாம்? 3 5s are 15. அப்போ 3 into 5 into a cube into b square into c power 4. இப்போ இதுல எது காமனா இருக்குன்னா இங்க 3 ஸ்கொயர் இருக்கு, இங்க 3 இருக்கு. அப்போ 3 தான் காமன். சரிங்களா? 5 இங்க இருக்கு, இங்க இல்ல. அப்போ 5 வந்து வராது. இங்க வந்து a ஸ்கொயர் தான் காமனா இருக்கு, இங்க b ஸ்கொயர் காமனா இருக்கு. இங்க c கியூப் இருக்கு, இங்க c பவர் 4 இருக்கு. அப்போ c கியூப் இருக்கு, இங்க c பவர் 4 இருக்கு. அப்போ c கியூப் தான் வந்து இங்க ஆன்சர். அப்போ 3a ஸ்கொயர் b ஸ்கொயர் c கியூப் வந்து இதான் வந்து இதற்கான ஆன்சர். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்து நான் இந்த சம் வந்து சால்வ் பண்றேன். 35x power 5 y cube z power 4, 49x square y z cube, 14x y square z square. 35 நம்ம எப்படி எழுதலாம்னா 7 5s are 35. அப்போ 5 into 7 into x power 5 into y power 3 into z power 4. 49 7 7s are 49 எழுதலாம். அப்போ 7 into 7 into x square into y into z cube. 14 7 2s are 14 எழுதலாம். அப்போ 7 into 2 into x into y square into z square. இங்க எது காமனா இருக்கு? 7 7 ஸ்கொயர் 7. அப்போ 7 தான் காமனா இருக்கு. 2 5 இல்ல, அப்ப அது வராது. இன்ட்டு
எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பவர் 5 அப்போ எக்ஸ் தான் காமனாக இருக்குது அப்போ எக்ஸு ஒய் ஸ்கொயரு ஒய் கியூப் அப்போ ஒய் தான் காமனாக இருக்குது அப்போ இன்ட்டு ஒய் இசட் ஸ்கொயரு இசட் கியூப் இசட் பவர் 4 அப்போ இசட் ஸ்கொயர் தான் காமனாக இருக்குது அப்போ இசட் ஸ்கொயர் அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கான ஆன்சர் 7x y z ஸ்கொயர் இதான் வந்து ஆன்சர் சரிங்களா. ஸோ அதே மாதிரி நீங்கள் எல்லா சமமும் சால்வ் பண்ண இங்கே ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி கீழே பிடிஎஃப் கொடுக்குறேன். ஸோ வேணுன்றவங்க அதில் வாங்கி நீங்கள் பார்த்துக்கலாம் சரிங்களா. அதில் இந்த சம்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய சம்ஸ் இன்னும் எக்ஸ்ட்ரா நான் சால்வ் பண்ணியிருப்பேன். இப்போ நான் வீடியோவில் போகிறது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா நிறைய சம்ஸ் புக்கில் இருக்க சம்ஸ் ஒரு சம்ஸ் விடாமல் அதில் வந்து நான் சால்வ் பண்ணியிருப்பேன் சரிங்களா. சரி ஓகே. அடுத்த சம் வந்து பாருங்கள் a பவர் m+1 a பவர் m+2 a பவர் m+3 இதற்கான HCF மீப்போவா என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ இந்த a பவர் m+1 நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்முலா இருக்குது a பவர் m + n இஸ் ஈக்குவல் டு a பவர் m இன்ட்டு a பவர் n அப்படின்னு நம்ம எழுதலாம். இது வந்து ஃபார்முலா. இதே மெத்தடில் நம்ம இதை எழுதுகிறோம் a பவர் m இன்ட்டு a பவர் 1 a பவர் m+2 a பவர் m இன்ட்டு a பவர் 2 அப்படின்னு நம்ம எழுதலாம். a பவர் m+3 a பவர் m இன்ட்டு a பவர் 3 அப்படின்னு நம்ம எழுதலாம் சரிங்களா. அப்போ இதில் எது காமனாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா a பவர் m இன்ட்டு a பவர் 1 தான் காமனாக இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து a பவர் m இன்ட்டு a பவர் 1 என்ன a பவர் m+1 சரிங்களா. அப்போ ஆன்சர் வந்து இதற்கான ஆன்சர் வந்து a பவர் m+1 இதான் ஆன்சர் சரிங்களா. ஸோ இது வந்து எக்ஸாம்ஸில் கேட்டிருக்க சம் இதெல்லாம் சரிங்களா. சரி ஓகே. அடுத்த சம் வந்து பாருங்கள். இதற்கு முன்னாடி வந்து நம்ம HCF வந்து மீப்போவை வந்து பார்த்தோம். இப்போ வந்து மீசியமா வந்து கேட்குறாங்க, எல்சிஎம் வந்து கேட்குறாங்க. ஸோ எல்சிஎம் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 இது ரெண்டும் நான் போடுறேன். இது ரெண்டும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பட் ஆனால் நான் பிடிஎஃப்ல வந்து எல்லாமே சால்வ் பண்ணியிருப்பேன் சரிங்களா. 8x பவர் 4 y ஸ்கொயர் 48x ஸ்கொயர் y பவர் 4 இருக்குது. இது ரெண்டுத்துக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து எல்சிஎம் எடுக்கணும். 8க்கும் 48க்கு எல்சிஎம் எடுங்க. 8க்கும் 48க்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 48 தான் வரும். அப்போது ஆன்சர் வந்து 48. இதில் எது பெரிய பவரில் இருக்கோ அதை அப்படியே நீங்கள் எழுதிக்கங்க. ஸோ HCF வந்து காமனாக இருக்கிறதா எழுதணும். பட் எல்சிஎம் வந்து நம்ம இதில் இருக்கிற எல்லாமே எழுதணும். அது இல்லாமல் இதில் வந்து எது பெரிய பவரோ அதை வந்து நீங்கள் எடுத்துக்கணும் சரிங்களா. இப்போ x ஸ்கொயர் x பவர் 4 இருக்குது. அப்போ x பவர் 4 தான் இங்கே வரும். இங்கே y ஸ்கொயர் y பவர் 4 இருக்குது. அப்போ y பவர் 4 தான் இங்கே வரும் சரிங்களா. ஸோ இப்போ அடுத்து வந்து x பவர் 4 - 1 வந்து நான் போடுறேன். x பவர் 4 - 1 எப்படி எழுதலாம்னா x ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயரு -1 அப்படின்னு நம்ம எழுதலாம். x ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் -1னா இது வந்து a + b இன்ட்டு a - b ஃபார்முலா. ஸோ a + b இன்ட்டு a - b ஈக்குவல் டு a ஸ்கொயர் - b ஸ்கொயர் இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி இதை வந்து நம்ம போடணும். இங்கே வந்து -1 ஸ்கொயர் அப்படின்ட்டு மீனின்னு அப்போ x ஸ்கொயர் + 1 இன்ட்டு x ஸ்கொயர் -1. இப்போது x ஸ்கொயர் + 1 இது வந்து a ஸ்கொயர் - b ஸ்கொயர் மெத்தடு. அப்போ x + 1 இன்ட்டு x - 1 வரும் சரிங்களா. ஓகே. இப்போ இதுக்கு வந்து பாருங்கள் x ஸ்கொயரு -2x + 1 இது வந்து ஃபேக்டரைசேஷன் மெத்தடு. இங்கே மைனஸ் இருந்துச்சுன்னா ரெண்டு நம்பருமே வந்து மைனஸு. அப்போ x ஸ்கொயரு 1னா 1 1s are 1 அப்போ -x + 1 இதெல்லாம் வந்து நீங்கள் சின்ன வயசுல படிச்சிருப்பீங்க ஃபேக்டரைசேஷன்லாம். அப்போ x இன்ட்டு x -1 -1 இன்ட்டு x - 1 அப்போது x - 1 இன்ட்டு x - 1 அப்போது இங்கே வந்து x - 1 தான் ஹோல் ஸ்கொயர் அப்படின்ட்டு வருது. இது ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே x ஸ்கொயர் + 1 இருக்குது. இருக்கிறது எல்லாமே நீங்கள் எழுதணும். இங்கே x ஸ்கொயர் + 1 இருக்கா அப்போ x ஸ்கொயர் + 1 எழுதணும். இங்கே x + 1 இருக்குது. பட் இங்கே x + 1 இல்லை. பட் இருந்தாலும் இங்கே இருக்குது அதை வந்து நம்ம எழுதணும் x + 1. இங்கே x - 1 இருக்குது. இங்கே x - 1 ஹோல் ஸ்கொயர் இருக்குது. இதில் எது வந்து அதிகமான பவரோ அதான் வந்து எல்சிஎம். அப்போ x - 1 ஹோல் ஸ்கொயர். அப்போ இதற்கான ஆன்சர் வந்து x ஸ்கொயர் + 1 இன்ட்டு x + 1 இன்ட்டு x - 1 ஹோல் ஸ்கொயர் இதான் வந்து இதற்கான ஆன்சர் சரிங்களா. சரி ஓகே. இப்போ இது ரெண்டையும் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். நம்ம அடுத்து இன்னொரு மாடல் வந்து நம்ம பார்க்கலாம் சரிங்களா. சரி ஓகே. அடுத்த சம் வந்து பாருங்கள். மீசியமா எல்சிஎம் வந்து கேட்குறாங்க. இதே மாதிரியே நம்ம வந்து HCF வந்து பார்த்தோம். இப்போ வந்து எல்சிஎம் வந்து கேட்குறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 4x ஸ்கொயர் y 8x³ y ஸ்கொயர் 9a³ b ஸ்கொயர் 12a² b ஸ்கொயர் c. ஸோ எல்லாமே ஒரே மாடல் தான் இருக்குது. இதில் வந்து செகண்டும் 4த்தும் நான் போடுறேன். மிச்சத்தை நீங்கள் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். பட் ஆனால் கீழே இருக்க பிடிஎஃப்ல எல்லாமே நான் வந்து சால்வ் பண்ணியிருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த நம்பர்ஸுக்கு நீங்கள் எல்சிஎம் வந்து கண்டுபிடிக்கணும். 9க்கும் 12க்கும் எல்சிஎம் கண்டுபிடிங்க. 3 டேபிளில் போடுங்க. 3 3s are 9 4 3s are 12 அப்போ 4 3s are 12 12 3s are 36 அப்போ எல்சிஎம் என்ன 36 இன்ட்டு a³ b ஸ்கொயர் இருக்குது. இங்கே வந்து a³ இருக்குது. இங்கே வந்து a ஸ்கொயர் இருக்குது. எல்சிஎம்ல பெரிய பவர் தான் வந்து வரும் a³. இங்கே b ஸ்கொயர் இருக்குது. இங்கே b ஸ்கொயர் இருக்குது. அப்போ b ஸ்கொயர் தான். இங்கே c இருக்குது. நம்ம இதுவே HCF வந்தால் c வந்து நம்ம சேர்க்க மாட்டோம் ஏன்னா காமனாக இல்லை அப்படின்ட்டு. பட் ஆனால் எல்சிஎம்ல சியும் நம்ம வந்து சேர்க்கணும் சரிங்களா. இருக்கிற எல்லா நம்பரையும் நம்ம வந்து இங்கே ஆட் பண்ணிக்கணும். அப்போது 36 இன்ட்டு a³ இன்ட்டு b ஸ்கொயர் c இதான் வந்து இதோட ஆன்சர் சரிங்களா. ஸோ அடுத்து 4th ஒன் வந்து பாருங்கள். p ஸ்கொயரு -3p + 2 இருக்குது. இங்கே p ஸ்கொயரு -4 இருக்குது சரிங்களா. இப்போது இந்த p ஸ்கொயரு -3p + 2 நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபேக்டரைசேஷன் மெத்தடு 1 2s are 2 அப்படின்ட்டு வரும். இதை பிரிச்சிங்கன்னா 1 2s are 2
இங்கே மைனஸ் இருந்துச்சுன்னா ரெண்டு நம்பருக்கும் மைனஸ் வரும். அப்போது பி ஸ்கொயரு மைனஸு 2p மைனஸ் பி ப்ளஸ் 2. அப்போது பி இன்ட்டு பி மைனஸ் 2 மைனஸு 1 இன்ட்டு பி மைனஸ் 2 அப்படின்ட்டு வரும். அப்போது பி மைனஸ் 2 பி மைனஸ் 1 அப்படின்ட்டு வரும். இதற்கு வந்து பி மைனஸ் 2 பி மைனஸ் 1 அப்படின்ட்டு வரும். அப்போது பி ஸ்கொயர் மைனஸ் 4க்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து a ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஃபார்முலாவில் இருக்குது. அப்போது பி ப்ளஸ் 2 இன்ட்டு பி மைனஸ் 2 அப்படின்ட்டு வரும். சரிங்களா? ஸோ இது வந்து 2 ஸ்கொயர் அப்படின்ற அர்த்தம். பி ஸ்கொயர் மைனஸ் 4 வந்து பி ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர் அப்படின்ற அர்த்தம். இந்த பி ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர் என்ன வரும்? பி ப்ளஸ் 2 இன்ட்டு பி மைனஸ் 2 அப்படின்ட்டு வரும். அப்போது இது எல்சிஎம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பி மைனஸ் 2 இருக்குது, இங்கே பி மைனஸ் 2 இருக்குது. அப்போ பி மைனஸ் 2 வரும். இங்கே பி மைனஸ் 1 இருக்குது, இங்கே இல்லை. இருந்தாலும் வந்து பி மைனஸ் 1 வந்து வரும். ஏன்னா நம்ம எல்சிஎம் பண்ணும்போது அதையும் எல்லாமே வந்து நம்ம எழுதிக்கணும். இங்கே பி ப்ளஸ் 2 இருக்குது, அப்போ பி ப்ளஸ் 2 வரும். அப்போது இதற்கான ஆன்சர் வந்து பி மைனஸ் 1 இன்ட்டு பி மைனஸ் 2 இன்ட்டு பி ப்ளஸ் 2. இதான் வந்து இதற்கான எல்சிஎம். சரிங்களா? சரி, ஓகே. இதோட வந்து இந்த வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம வந்து புக்கில் இருக்க சம்ஸு HCF எல்சிஎம் வந்து நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டோம். சரிங்களா? ஸோ ஒரு சில சம்ஸ் வந்து நான் மிஸ் பண்ணியிருந்தாலும் அதை வந்து கீழே இருக்க பிடிஎஃப்ல நான் கொடுத்துருப்பேன் தெளிவாக. சரிங்களா? கீழே இருக்க பிடிஎஃப்ல ஒரு சம் கூட மிஸ் பண்ணாமல் எல்லா சம்ஸுமே நான் வந்து சால்வ் பண்ணியிருக்கேன். நம்ம புக்கில் இருக்க போத் எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ். சரிங்களா? எல்லா சம்ஸுமே நான் வந்து சால்வ் பண்ணியிருப்பேன். இதில் வந்து ஓரளவுக்கு இதில் எடுத்துட்டேன். பட் ஒரு 5 to 10 சம்ஸ் தான் வந்து இதில் மிஸ் ஆயிருக்கும். சரிங்களா? மிச்சப்படி முக்கிய ஒரே மாடல் இருக்கிற சம்ஸ் தான் மிஸ் ஆயிருக்குமே தவிர எல்லா சம்ஸுமே வந்து மிஸ் பண்ணல. சரிங்களா? ஸோ ஒரே மாடலில் ஒரு சில சம்ஸ் வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த ஃபர்ஸ்ட்டும் இந்த செகண்டும் ஒரே மாடலே இருக்கும். ஸோ அதே மாதிரி ஒரே மாடலில் இருக்க சம்ஸ் மட்டும் இதை வந்து 1-2 வந்து நான் விட்டுருப்பேன். சரிங்களா? பட் ஆனால் அந்த பிடிஎஃப்ல நான் எதுவுமே விட்டுருக்க மாட்டேன். ஏன்னா அது வந்து நீங்கள் ஸ்கூல் புக்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய பிடிஎஃப். அதனால் அதை வந்து நான் எல்லாமே வந்து கொடுத்துருப்பேன். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு லென்த்தாக தான் வந்திருக்கும். அடுத்து வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பெர்சன்டேஜ் டாபிக் வந்து நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பெர்சன்டேஜ் பார்க்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லா டாபிக்ஸுமே வந்து நம்ம லைனாக வந்து பார்த்துட்டு வரலாம். சரிங்களா? சரி, ஓகே. தேங்க்யூ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்மளோட வீடியோஸ் வந்து ரெகுலராக வந்து உங்களுக்கு வந்து வரும். சரிங்களா? சரி, ஓகே. தேங்க்யூ.